Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மிதுனம் என்றாலே மிக மிக சிரிப்பு, சந்தோஷம், ரொம்ப திருப்திகரமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி வாய்ந்தவர்களும் உணர்வு தன்மை வாய்ந்தவர்களும் அற்புதமான மனிதர்கள் இந்த மிதுன ராசி நேயர்கள். இந்த மிதுன ராசி நேயர்களை இப்போ வரப்போகிற காலம் எப்படி எடுத்துகிட்டு போக போகுது, அதில் நீங்கள் எப்படி பயணிக்க போகிறீங்கன்னு பார்க்க போகுது. பார்த்தீங்கன்னா என்ன தான் இந்த உலகம் நம்மளை செஞ்சிடும் பார்த்தலாம். இப்படி சவால் தான் உங்களுக்கு எப்பொழுதுமே. சும்மா இருந்தால் சவாலாக எடுத்துக்குங்க, சவாலாக இருந்ததுனாக்கா அதை சர்வசாதாரணமாக எடுத்துக்குங்க. ஏன்னு கேட்டால் அறிவு தான் உங்களை சரிப்படுத்தும். அந்த அறிவின் மூலமாக யாரோடு எப்படி பேசணும், எப்படி நாம் பழகணும், அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை நாடி வந்தால் அதை எப்படி அப்படியே ஒதுக்கி விட்டு போக முடியுமோ. அதனால் இவன் மதிக்க மாட்டுறான், இவன் நம்மளை உதாசீனப்படுத்துகிறான், இவன் தான் கர்வத்தில் இருக்கான், இப்படிலாம் உங்களை பற்றி சொல்லுவாங்க. ஆனாலும் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவருடைய வயதிற்கு ஏற்ப அந்த பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எது வந்தாலும் சரி, உங்களால் என்ன செய்ய முடியும்னா உங்களை நீங்கள் நிர்ணயிக்க முடியும். ஏனென்றால் அங்கே செவ்வாய் இருக்குது, ராகு இருக்குது, குரு இருக்குது. இந்த சாரத்துக்குள்ளே தான் நீங்கள் பயணிப்பீங்க. இந்த ராகுவோட பயணத்தில் பார்த்தீங்கன்னாக்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய நல்ல ரிசர்ச்சு, புது புது கண்டுபிடிப்பு, புதிய புதிய விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. அதனால் நீங்கள் உங்களை நம்பி யார் எது கொடுத்தாலும் அந்த வேலையை சரியாக செய்ய முடியாத காலம் உங்களுக்கு பத்தாது. நீங்கள் சொல்லிடுவீங்க, நான் அதை செஞ்சிடறேன் இதை செஞ்சிடறேன்னு. அவங்களே நம்பி உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஆனால் அதை செய்ய முடியாத காலதாமதம் ஆவதனால் இந்த மாதம் நீங்கள் சற்று பிறரால் கோபத்திற்கு ஆளாவதற்கான நிலையில் இருக்கும். ஒரு பத்திரம் எழுத போகிறீங்க, இல்லை ஒரு வீடு வாசலுக்காக பேசுகிறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு என்னன்னாக்க நடக்கும், நடந்தது முடிக்க முடியாது, அதுக்கு காலதாமதமாகும். ஏனென்றால் பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய 7க்கும் 10க்குடைய குரு 12 இருந்தாலும் 2 சந்திரனுடைய சாரத்தில் இருப்பதனால் சொன்ன சொல்லை காக்க முடியாது. உங்களுடைய பேரு புகழ் கெட்டுப்போகும். ஆனாலும் நீங்கள் விடாப்பொடியாக அந்த செய்நன்றி மறவாத குணம் இருப்பதாலும், மேலும் உங்களிடம் இந்த மிதுனராசி நேயர்களில் திருவாதிரை நட்சத்திரம் படைத்தவர்கள் எக்காரணத்தை கொண்டு அகங்காரம் வரக்கூடாது. அகங்காரம் வந்தால் எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம் என்பதே கிடையாது, உங்களை நீங்களே அடித்து கொள்வீர்கள். இதை நல்லா புரிஞ்சுங்க. அதே மிதுன ராசியில் நீங்களுடைய செவ்வாவின் சாரத்தில் நீங்கள் இருந்திருந்தால் என்ன, போனது போட்டுங்க, நடக்கிறது நடக்கட்டுங்க, பார்த்துடலாங்க, இப்படி அலட்சியமாக இருக்கும், நடத்துவீங்க, காத்திருப்பீங்க, அது இப்போ கைகூடும். இது மாதிரி உள்ளதாக இருப்போம். அதே குருவினுடைய இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் வாழக்கூடிய உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டால், அந்த அதிபதி 12 இருக்கான்ல, ஆகையினால பாதகாதிபதி தானே 12 இருக்கான். நீங்கள் நினச்சதும் நடக்கும், நினைக்காததும் நடக்கும். நீங்கள் திட்டமிட்டது நடக்கும், திட்டமிடாது நடக்கும். இது அவரவர்கள் ஜாதகத்தை பொறுத்ததை தவிர இந்த பொது விதியின்படி அது 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதனால் சுகம் கிடைக்கும், கேந்திராதிபதி தோஷமும் கிடைக்கும். ஆகையினால்தான் திட்டம் ஒரு ஜோதிடர் ஒரு பலன் கூறுகிறார் என்றால் நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு உரியதை நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு உரியதில் பொது பலன் தான் அது. ஆனாலும் உங்களுக்குன்னு உரியது என்று பார்த்தா நீங்கள் கொடுக்குறீங்களா உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, அதன் மூலமாக தான் அந்த அணுவின் ஆற்றலை நாங்கள் எடுக்கிறோம். அந்த நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் எப்படி சப் டிவிஷனாக பிரிஞ்சு உங்களை இயக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம். அந்த பஞ்சபூதத்தில் உங்களை எப்படி இணைக்கிறீங்கன்னு பார்க்குறோம். ஆகையினால் மிதுன ராசி நேயர்கள் படிப்புக்கும் அறிவுக்கும் சிறந்தவர்கள், ஆத்ம ஞானத்துக்கு சிறந்தவர்கள். ஆனால் எதிலையும் அகப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு இந்த பிறவியே ஒரு அற்புதமான பிறவி. அது இந்த மாதத்தில் மிக மிக அற்புதமான விஷயங்கள் நடக்கும். அதனால் இந்த மிதுன ராசி நேயர்கள் இந்த சித்திரை மாதத்தில் மிக மிக துல்லியமாகவும் மிக மிக அற்புதமான புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பீங்க. மேல் நோக்கி செல்லுகின்ற பாதையை தான் நீங்கள் நோக்கி பயணிப்பீங்க. நீங்கள் அதிகமாக எங்கேயாவது மலை மேல் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு கோவிலுக்கு போங்க. அது உங்களுக்கு அந்த காலை படிக்கட்டில் வச்சு ஏறி போங்க.
அப்படி ஏறி போகும்போது உங்களுக்கு நாடி நரம்புகள் எல்லாமே சரியாகும். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் அதிக சிந்தனையால் நாடி நரம்புகளில் தான் பிரச்சனை வரும். தோல் பிரச்சனை வரும், தோளால் பிரச்சனை வரும். அது நீங்கள் பிறந்த பிறப்புக்கு ஏற்றது மாதிரி வரும். ஆகையினால் உங்களுடைய கவனத்தை உங்கள் மீது வையுங்கள், உங்களை ஆளக்கூடிய காற்றின் மீது வைங்க. காதலர்கள் நீங்கள் எல்லாத்தையும் காதலிப்பீங்க, முதல்ல உங்களை காதலிங்க, அதுக்கு பிறகு மற்ற காதலை பார்த்துக்கலாம். மிதுனராசி நேயர்களே, இந்த சித்திரை மாதத்தில் உங்களை நீங்கள் சிறப்பாக வைத்துக்கொள்வதற்கு நல்ல இந்த காலத்தை பயன்படுத்துங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.